Hi friends, welcome to Kokis Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரா ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க. வெந்தய கீரை வச்சு ஒரு மேத்தி பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா டேஸ்டியா பண்ணிடலாம். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். நம்ம மேத்தி பரோட்டாக்கு ஃபர்ஸ்ட் கோதுமை மாவு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க வெந்தயக்கீரை நம்ம பொடியா நறுக்கி சேர்த்துக்க போறோம். நான் ஆல்ரெடி நான் இது கிள்ளி வச்சிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். இது கட் பண்ணி 1 கப் அளவுக்கு வெந்தயக்கீரை நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்க போறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் சாட் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இப்போ எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இந்த சப்பாத்தி. பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா, குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெறும் நம்ம கீரை சமைச்சு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து நம்ம ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் நம்ம கொடுத்து விட்டோம்னா அழகாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. பாருங்க, இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டாச்சு, நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ இது ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வைக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம இது கூடவே நம்ம மூடி வச்சிடலாம், சாஃப்டாக நல்லா காயாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இது 1/2 மணி நேரம் கழித்து இப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாவு நம்ம வெந்தயக்கீரை சேர்த்து செய்யும் போது தயிர் இதெல்லாம் நம்ம சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு வாட்டி. இப்போ இந்த அளவுக்கு உருண்டைகளாக எடுத்து நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம இது எண்ணெய் தேய்ச்சி தான், எண்ணெய் போட்டு தேய்க்கணும், மடித்து தேய்க்கணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க. நம்ம அப்படியே நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ தோசை தவா சூடு பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு சப்பாத்தியாக செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்ததுமே போட்டதுமே ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் போடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் தேய்ச்சோம்னா நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு. அதே சமயம் இந்த மாதிரி கையில் நீங்கள் செய்யும் போது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ 2 சைடுமே நான் எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். நீங்கள் நெய் வேணாலும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி நெய் போடலை, எண்ணெய் மட்டும்தான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ 2 சைடும் நான் கொஞ்சம் கலர் மாறணும், அது வரைக்கும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இப்போ ஒரு சைடு நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ 2 சைடுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மேத்தி பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வேறு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க, நம்மளுடைய மேத்தி பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சாஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் ரைத்தா, சட்னி இது எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.